கேக்குதா? நம்ம ஸ்ப்ரிங் புக் ஏதாவது டவுட் இருக்கா இதுவரை பார்த்ததுல? எதுவும் டவுட் இல்லைல்ல? புதுசா ஒரு டாபிக் பார்க்க போறோம். நியூ டாபிக். ஓகே ஃபைன். பார்க்க போறது என்ன அப்படின்னா, பீன் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இந்த பீன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோம்? கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட், தென் கிளாஸோட பேர். இது நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தெரியும். இதை தான் ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ணிக்குது நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்றது நம்ம என்ன ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ள ஐஓசி கரெக்டா? சரி, ஓகே, அது நம்ம பார்த்தோம். இப்போ இங்க ஸ்கோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? பீன் ஸ்கோப். அது என்ன பீன் ஸ்கோப்? இந்த ஸ்கோப்ங்கிறது எதை மீன் பண்றாங்கன்னா அதோட லைஃப் சைக்கிள். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ளோவை பத்தி படிக்கிறதுக்கு பேரு தான் ஸ்கோப். பீனோட ஸ்கோப் அப்படின்னு பீன் ஸ்கோப். சரியா? அப்ப இது என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பீன். இந்த இடத்துல பீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்கிள் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டார்டிங் எப்படி, அதுக்கான எக்ஸிகியூஷன் ஃப்ளோ என்ன, அதுக்கப்புறம் எப்படி அது எண்ட் ஆகுது. இப்ப ராசிகாவோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய லைஃப் சைக்கிள் உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? லைஃப் சைக்கிள் கேட்டா இப்ப என்ன சொல்லுவீங்க? காலையில எந்திரிச்ச உடனே காலேஜ் போயிடுறோம், அதுக்கப்புறம் இங்க கிளாஸ்க்கு வர வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் இவர் ஏதோ டாஸ்க் பண்ண சொல்றாரு, ஒரு 2 hours உட்காந்து படப்படுத்துறாரு, அதை உட்காந்து பண்றோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதே ரிப்பீட்டடா போகுது. இதுதான் லைஃப் சைக்கிள். அப்படிதான் இல்லையா? சோ அதே மாதிரி பீனோட லைஃப் சைக்கிள் நம்ம படிக்கிறது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அப்போ ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுனால நிறைய ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் தான் பீன் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நமக்கு அப்ளிகேஷன்ங்கிறது இல்லை. ஜாவாவில் எல்லாமே ஆப்ஜெக்டாவே நமக்கு எடுக்குது. ரைட்டா? நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம், ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை இன்ஜெக்ட் பண்றோம், எல்லாமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அப்ப அந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அப்ப அதுக்கான லைஃப் சைக்கிள் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியும். அதை தான் நம்ம இந்த இடத்துல படிக்க போறோம். சரியா? அப்ப இந்த ஸ்கோப்ங்கிறது லைஃப் சைக்கிள்லாம் சொல்லிட்டு, அப்ப இதுல நமக்கு என்னென்னலாம் இருக்கு, என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. சரி, என்னெல்லாம் இருக்குன்னா சிங்கிள்டன், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ப்ரோட்டோடைப் இருக்கும். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட், செஷன், குளோபல் செஷன். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். சிங்கிள்டன், ப்ரோட்டோடைப். சரியா? ஸ்கோப், பீன் ஸ்கோப். அது என்ன சிங்கிள்டன், அது என்ன ப்ரோட்டோடைப்? ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல பை டிஃபால்ட்டா இருக்க ஸ்கோப் சிங்கிள்டன். என்னது சிங்கிள்டன்? சிங்கிள்டன் என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை எல்லாத்துக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அதான் சிங்கிள்டன். எஸ், ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு பீன் தான். அந்த பீனை நமக்கு எங்கெங்க தேவையோ எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு சிங்கிள்டன். லாஸ்டா பார்த்தது என்ன? 3 PM. சரி, ஓகே. இதுதான் நம்ம லாஸ்டா பார்த்துச்சு. கிரிக்கெட் கோச், இங்க ஒரே ஒரு பீன் இருக்கு. பீன் ஆப்ஜெக்ட், அப்படிதான் இல்லையா? அப்போ நம்ம இந்த கிரிக்கெட் கோச்சிங் என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த கண்ட்ரோலர்ல கொண்டு வந்துட்டு டெமோ கண்ட்ரோலர்ங்கிறது இன்னொரு கிளாஸ். கரெக்ட்? ஏன்னா இது கிளாஸ் தானே இருக்கு. டெமோ கண்ட்ரோலர் கிளாஸுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த காமனுக்குள்ள இருக்க கிரிக்கெட் கோச் அப்படிங்கிற இந்த கிளாஸை கொண்டு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படிதான் இல்லையா? இங்க டெமோ கண்ட்ரோலர்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கிரிக்கெட் கோச் இது ஒரு கிளாஸ்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்.
அதை கொண்டு வந்து இந்த கிளாஸுக்குள்ள கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்றோம். கரெக்டா? அதை இன்ஜெக்ட் பண்றதுக்கு ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்டர் மூலமா கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோங்கிறது நமக்கு இதுவரை தெரியும். சரியா? சரி, ஓகே. அப்ப இங்க என்ன சிங்கிள்டன் நீ என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த இடத்துல இதுக்கான மீனிங் என்ன? ஒரு ஃபீல்ட் வச்சிருக்கோம். என்ன ஃபீல்ட் வச்சிருக்கோம்? கோச் த கோச் நம்ம கொடுத்து வச்சிட்டோம். இப்போ இன்னொன்று கிரியேட் பண்ணுறோம். பிரைவேட் கோச் அனதர் கோச் இல்லை த கோச் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? அனதர் கோச் நான் வச்சுக்கிட்டேன். அப்ப இங்க என்ன ட்ரை பண்றேன்? இது வந்துட்டு ஒரு ஃபீல்டு, இது வந்து இன்னொரு ஃபீல்டு. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இந்த இடத்துல கோச் த கோச் நம்ம கொடுத்தோம் இல்லையா? கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் இப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா கொடுத்து ரெண்டையுமே நான் இப்படி கொடுத்து பார்க்குறேன். டெமோ கண்ட்ரோலர் coach the coach coach another coach. புரியுதா? ஓகே, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த இடத்துல இது தேவையில்லை, ஏன்னா நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? இதை வேணா நான் இங்கே வேணா கட் பண்ணிக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன். இதுக்கு வேணா என்ன கொடுத்துக்கலாம்? ஆட்டோ ஏன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? சரி, இப்போ இதுல வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இது சிங்கிள்டன் ஸ்கோப்பா இல்ல புரோட்டோடைப் ஸ்கோப்பா அப்படின்னு பார்க்க போறோம். புரியுதா? ஸோ அதை பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க ஒரு அனோட்டேஷன் வச்சுக்கலாம். அந்த அனோட்டேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். என்ன செக் பண்ண போறோம்னா லைக் அது வந்துட்டு சிங்கிள்டன் ஸ்கோப்பா இல்ல புரோட்டோடைப் ஸ்கோப்பா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்காக ஜஸ்ட் சிம்பிளா இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்னா கேட் மேப்பிங். ஓகே, என்ன வச்சுக்கோங்க? கேப்ஸ் வச்சுக்கணும். கேட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கேட் மேப்பிங்ல செக் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் நானே எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ல இப்போ ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் எதுக்காக? இதுக்குள்ள நான் வந்துட்டு செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா செக் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்தேன்னா இங்க நான் ரெண்டு ஃபீல்டு வச்சிருக்கேன். கோச் ஒரு கோச்சி தான், ஒரு கோச்சுக்கு இது ஒரு ஃபீல்டு இது ஒரு ஃபீல்டு. அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸ வச்சு என்னது கோச் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிரிக்கெட் கோச். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? கரெக்டா? அதான் இங்க பண்ணிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நான் இதுல என்ன செக் பண்ண போறேன்னா கம்பேர் பண்ண போறேன் என்னுடைய பீன். கரெக்டா? கம்பேரிங் பீன் அப்படின்னா போட்டுக்கிறேன். சரியா? இப்போ என்னென்ன பீன் எல்லாம் நான் கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா காட்டுதா த கோச் ஈக்குவல் டு அனதர் கோச். என்ன பண்றேன்னு தெரியுதா? சரி, ஓகே. இப்போ ஏதோ பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நான் அவுட்புட் பார்க்க போறேன். என்ன பார்க்க போறேன் அப்படின்னா பேஸ்பால் கோச் ஒன்று வச்சிருந்துச்சு, இதெல்லாம் எடுத்துறேன். ஓகே, இப்போ நமக்கு இது காம்பனன்ட் கொடுத்துருக்கோம், இதை தான் இங்க இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, கோச் த கோச்னு கொடுத்துட்டோம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா வேணா என்ன பண்ணிருப்போம்? குவாலிஃபயர் யூஸ் பண்ணோம் இல்லையா? அப்ப இந்த குவாலிஃபயர் எங்க யூஸ் பண்ணலாம்? இதுல யூஸ் பண்ணிப்போமா? ஆட் குவாலிஃபயர் என்ன கொடுக்கணும்? கிரிக்கெட் கோச் இப்படி கொடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். இப்ப ரன் பண்ணும்போது என்ன பண்ணுனா த கோச் அனதர் கோச் ரெண்டு ஈக்குவலா
அப்ப இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு ஏன்னா ஈக்குவல் ஈக்குவல் ஆபரேட்டர் அப்படிதான் இல்லையா? கரெக்டா நமக்கு என்னன்னு வரணும், செக் பண்ணும்போது வரணும். கரெக்டா? சரி ஓகே. இப்ப நம்ம போயிட்டு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் /8080/ சரி ஓகே. இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, எரர். ஏன் எரர்? காமன் கோச் இஸ் அவைலபிள். சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவை என்னது, எல்லாத்தையும் நான் உள்ள போட்டுக்கிறேன். ஓகே புரியுதா? எனக்கு தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிடுறேன். சரி, அது இப்போதைக்கு ஆல்ரெடி நம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கல்ல. சரி, நான் தனியாவே என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஒரே இதுலயே போட்டு. ஏன் நமக்கு இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஜஸ்ட் வந்துட்டு பேஸ் பேக்கேஜஸ் கரெக்டா இருக்கா செக் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்ப பார்த்தோம்னா கம்பேரிங் பீன் என்னன்னு வந்துருச்சு, ட்ரூ. என்ன ட்ரூ? ஒண்ணுமே பண்ணல. கிரிக்கெட் கோச்னு ஒன்று வச்சிருக்கேன், காமன் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு பீன் கிரியேட் ஆயிரும். சரியா? இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நமக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நான் இது பண்றேன். என்ன பண்றேன் தெரியுமா, கோச் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிரிக்கெட் கோச். கோச் இதே பேரே நான் போட்டுக்கிறேன், த கோச். புரிய வைக்கிறதுக்காக அதை போடுறேன். another coach equal to new cricket coach. What is the meaning of ஒரே கிளாஸுக்கு இந்த ஆப்ஜெக்ட் பேரு, இது வேற பேரு, இது ஒரு பேரு. ஆப்ஜெக்ட் பேரு தான் வேற, பட் ஆனா எத்தனை ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, கோச் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். சரியா? இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் நார்மலா நடக்கும், இந்த லைனுக்கான திங்ஸ் இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நமக்கு இங்க என்ன என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கெண்ட்ல நான் கிரிக்கெட் கோச் நான் சொல்லிட்டேன், அப்படிதானா? அப்போ நம்ம எப்படி நம்ம இங்க கொடுக்குறோமோ இந்த இடத்துல வந்துட்டு கிரிக்கெட் கோச்சுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. யாருக்கு? இது ஸ்ப்ரிங்கோட கண்டெய்னர். கரெக்டா? இது என்னது, ஸ்ப்ரிங் கண்டெய்னர். ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல என்ன இருக்கும், ஐஓசின்னு ஒருத்தர் இருப்பார், இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இவர் தான் ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவார். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அட் காமன் நம்ம கொடுத்துருக்கோம். எதுக்கு கொடுத்துருக்கோம், கிரிக்கெட் கோச். அப்படிதான் இல்லையா, கிரிக்கெட் கோச் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். த கோச்ன்னு இருக்கு, அனதர் கோச். அப்போ எனக்கு இது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு பீனை கிரியேட் பண்ணி அந்த ஒரே பீனை மல்டிபிள் இதுக்கு ஷேர் பண்ணிக்குது. கரெக்டா? இப்ப இதுல இப்படி போட்டா உங்களுக்கு புரியும். கிரிக்கெட் கோச் இப்படி வச்சுக்கலாமா, கிரிக்கெட். இதை நம்ம என்ன பண்ணி வச்சிருந்தோம், இந்த இடத்துல இதை அப்படி எடுத்துருக்கேன், எடுக்க முடியாதா? சரி, இதுல நான் என்ன பண்றேன்னா த கோச்னு ஒண்ணு எழுதுனா அனதர் கோச்னு ஒண்ணு கொடுத்தேன் இல்லையா, இந்த ரெண்டுமே இந்த ஒரே பீனை தான் பாயிண்ட் பண்ணுது. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் டிஃபரெண்ட். ஆப்ஜெக்ட் ஒரே ஆப்ஜெக்ட் தான், கிரிக்கெட் கோச்சுக்கு ஒரே ஆப்ஜெக்ட் தான், நான் வச்சிருக்க ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் த கோச் அனதர் கோச். அப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இப்ப நான் த கோச் கொடுத்தாலும் சரி அனதர் கோச் கொடுத்தாலும் சேம் ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு பேரு தான் சிங்கிள்டன் அர்த்தம். இதா ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப இது என்ன அட்வான்டேஜ், பை டிஃபால்ட்டாவே நமக்கு சிங்கிள்டனா தான் இருக்கும்.
ஏன்னா ஒரே ஆப்ஜெக்ட் தான், அந்த ஆப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு வேணும், எத்தனை கிளாஸஸ் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். த கோச் அனதர் கோச், கிரிக்கெட் கோச்ங்கிறது ஒரே ஆப்ஜெக்ட் தான். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு ரெஃபரன்ஸ், த கோச் அனதர் கோச், இந்த ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணுது. அப்போ ஒரே ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால மெமரி சேவ் ஆகும். அப்ப நான் இதுக்கு தனியா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண, தனித்தனியா மெமரி அலோகேட் பண்ணும். இப்படி பண்ண வேணாம். அப்ப சிங்கிள்டனா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் அலோகேட் பண்ணாலே போதும். அப்ப நமக்கு மெமரி ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும் இந்த இடத்துல. அதனாலதான் பை டிஃபால்ட்டாவே ஸ்ப்ரிங் என்னவா இருக்கும்னா சிங்கிள்டனா இருக்கும். இன்டர்வியூல அடிக்கடி கேட்கிற क्वेश्चन சிங்கிள்டன்னா என்ன? ஓகேவா? அப்போ இது சிங்கிள்டன் புரோட்டோடைப் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எங்க ஆப்ஜெக்ட் பண்றோம், எங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்? இங்க தானே காம்போனன்ட், இதுக்கு தானே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கோப், இங்க இருக்கு பாத்தீங்களா, என்ன சொல்றோம், ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப இந்த ஸ்கோப்புக்குள்ள என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கு என்னெல்லாம் தெரியும், சிங்கிள்டனும் தெரியும், புரோட்டோடைப்பும் தெரியும். அப்ப இந்த ஸ்கோப் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு எங்க இருந்து தான் கிரியேட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்னால எங்க கிரியேட் பண்ணுவோம், ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்குள்ள ஐஓசிக்குள்ள, அப்படிதானே? அப்ப இந்த ஐஓசிக்குள்ள நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீன் ஃபேக்டரி அப்படிங்கிற பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், ஸோ இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிதான் இல்லையா? அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்கோப் இருக்கு பாத்தீங்க இல்லையா, இந்த ஸ்கோப்ல வந்துட்டு கான்ஃபிகரபிள் ஃபீன் ஃபேக்டரி என்ன சொல்லணும், கான்ஃபிகரபிள். சரியா? ஜஸ்ட் என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா, இங்க காட்டுது பாத்தீங்களா, கான்ஃபிகரபிள் ஃபீன் ஃபேக்டரி ஈக்குவல் டு டாட் ஸ்கோப் ஈக்குவல் டு என்ன கொடுத்தா போதும். இப்போ நமக்கு சிங்கிள்டன்னா இங்க என்ன கொடுக்கணும், சிங்கிள்டன் ஸ்கோப், இதெல்லாம் இன்பில்டா இருக்கிறது. நம்ம இது கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட்டா சிங்கிள்டனா தான் இருக்கும். அதனால தான் நமக்கு ட்ரூன்னு வந்துச்சு. சரியா? என்ன பண்றோம், இந்த இடத்துல இதுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அப்ப ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல ஃபீன் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஃபீன் ஃபேக்டரிக்குள்ள ஸ்கோப் சிங்கிள்டன் சொன்னா இது புரிஞ்சுக்குது. ஓ, அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், ஒரே ஆப்ஜெக்ட் தான், கிரிக்கெட் கோச்ங்கிறது ஒரே ஆப்ஜெக்ட் தான், இதுக்கு இந்த மாதிரி எவ்வளவு ரெஃபரன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த த கோச்சோ அனதர் கோச்சோ சேம் ஆப்ஜெக்ட பாயிண்ட் பண்றதுனாலதான் இந்த இடத்துல நமக்கு என்னன்னு வருது, ஈக்குவல் கொடுக்கும்போது ஓகே ட்ரூன்னு வருது. பிகாஸ் த கோச் அனதர் கோச் both the things are pointing to the same b, so that the reason it will return true. அதை செக் பண்றதுக்காக தான் நம்ம இங்க இப்படி கொடுக்குறோம். சரியா? அப்ப நம்ம இதை பாயிண்ட் பண்றதுக்காக என்ன மென்ஷன் பண்றோம், கிரிக்கெட் கோச்ல வந்துட்டு ஸ்கோப் கான்ஃபிகரபிள் ஃபீன் ஃபேக்டரி ஸ்கோப் சிங்கிள்டன் இப்படி கொடுத்தா ஓகே. இது கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட் அது என்னவா தான் இருக்கும், சிங்கிள்டனா தான் இருக்கும். கிளியரா? சரி, இது கொடுத்துட்டு இப்ப நம்ம ரன் பண்றோம். இது ரன் பண்ணா ஏதாவது டிஃபரெண்ட் வருதுன்னா ஒன்னும் டிஃபரெண்ட்லாம் வராது. ஸோ நமக்கு என்னதான் வரும்னா அதே சேம் ஆன்சர், ட்ரூங்கிறது தான் வரும். புரியுதா? இப்ப ரன் ஆயிடுச்சா? இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ தான். கிளியரா? இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஸ்கோப் சிங்கிள்டன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு என்ன கொடுத்து பார்க்கலாம், புரோட்டோடைப் கொடுத்து பார்க்கலாம். அப்ப புரோட்டோடைப் கொடுத்தா என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ த கோச், அதுக்கப்புறம் அகைன் அதுக்கு பேர் இருந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் பீன் இருக்கும். இப்போ இது எதுக்காக, இது எதுக்காக, மெமரியை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்காக அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா ஸ்கோப் என்னவா இருக்கு, புரோட்டோடைப்னா இப்ப கிரிக்கெட் கோச்சுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட், இங்க ஏன்னா இங்க ரெண்டு கொடுத்து வச்சிருக்கும். இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்டா வந்தது. இப்ப நாங்க எக்ஸாம்பிள் போட்டு காட்டினேன் இல்லையா, கிரிக்கெட் கோச் த கோச் ஆப்ஜெக்ட் பேரு அனதர் கோச், அப்ப ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணேன். அப்ப ரெண்டுக்குமே தனித்தனி ஆப்ஜெக்ட்னா மெமரி அதிகமா எடுத்துக்கும். அது புரோட்டோடைப். இது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இப்ப இது பீன் காம்போனன்ட் கொடுத்தோம், பீன் வருது, ஓகே. எதுக்காக சிங்கிள்டன், எதுக்காக புரோட்டோடைப். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஆபீஸ் போறோம்னு வச்சுக்கலாம். சரியா? இப்ப ஆபீஸ்ல காப்பி மேக்கிங் மிஷின், வெண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஒரே ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
என்ன பண்ணும்? ஒரு 500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்ப இந்த 500 எம்ப்ளாயிஸ் இப்போ ஒரே மிஷின் தான் இருக்கு. சரியா? இப்போ அந்த ஒரு மிஷின் இருக்கு, ஒரு 5 எம்ப்ளாயி தான் இருக்காங்க. அப்ப அது நமக்கு என்னவா இருக்கும்? ஓகேவா தான் இருக்கும். அப்படிதான் இல்லையா? இப்ப 5 எம்ப்ளாயி தான் இருக்காங்க. அந்த 5 எம்ப்ளாய்க்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஹாப்பிங் வெண்டிங் மிஷின் தேவையில்லை. அந்த இடத்துல காஸ்டும் அதிகம், ஸ்பேஸும் அதிகமா எடுத்துக்கும், தேவையும் இல்லை. அப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்ப தேவையோ, இப்ப நான் ஒரு டேட்டா பேஸ் தான் என்கிட்ட இருக்கு. அந்த ஒரு டேட்டா பேஸுக்குள்ளே நான் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கிறேன். சிங்கிள்டன் போதும். சரியா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா எனக்கு தேவை. எப்பன்னா அதிகம் ரெக்யர்மெண்ட் அதிகம் ஆகும்போது தான் இண்டிவிஜுவலா தேவைப்படும். புரியுதா? அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றோம். அப்போ ப்ரோட்டோடைப்னா ஒரு இதுக்கு ஒண்ணு இருக்கும், சிங்கிள்டன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணுதான் இருக்கும். அதான் சிங்கிள்டன் சொல்றோம். ஓகே, அப்ப நம்ம எப்ப சிங்கிள்டன் யூஸ் பண்ணணும், as a டெவலப்பரா எப்ப ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணணும்ங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். சிங்கிள்டன் ஏன் பை டிஃபால்ட்டா சிங்கிள்டனா இருக்கு? மெமரியா ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும், மெமரி சேவ் பண்ணும். அப்படிதான். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மல்டிபிள் இதுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால என்ன பண்ண போகுது? பை டிஃபால்ட் என்னவா இருக்கு? புரியுதா? ஏன் பை டிஃபால்ட்டா சிங்கிள்டனா இருக்குன்னு புரியுதா? சோ அப்ப சிங்கிள்டன் என்ன சொல்றாங்க? ஒரு கண்டெய்னர், ஸ்ப்ரிங் கண்டெய்னர் என்ன பண்ணும்? கிரியேட் ஒன்லி ஒன் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்னால ஆப்ஜெக்ட் பீன் ஆஃப் தி பீன். புரியுதா? ஒரே இன்ஸ்டன்ட் தான் கிரியேட் பண்ணுமா பை டிஃபால்ட்டா. இது எங்க இருக்குன்னா கேட்ச் மெமரியில. இட் இஸ் கேட்ச் மெமரி. புரியுதா? all dependency injection for that bean, so we'll reference the same bean. இது எதை ரெஃபர் பண்ணோம்? சேம் bean தான் ரெஃபர் பண்ணோம். யாரு சிங்கிள்டன் கேட்டாலும் கண்ண மூடிட்டு சொல்லணும். புரியுதா? அப்ப இந்த ஸ்கோப்ல சிங்கிள்டன் என்னது? create the single shared instance of the bean by default thing singleton. prototype என்ன பண்ணா new bean instance for each container request. ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா புதுசா இந்த இடத்துல என்ன பண்ண கிரியேட் கோச் கண்டெய்னருக்குள்ள தான் கிரியேட் ஆகாத கண்டெய்னர் ஸ்கோப் சரியா? அப்போ ஆஃபீஸ் போறேன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இண்டிவிஜுவலா காப்பி மேக்கிங் மிஷின் இருக்கு, அது ப்ரோட்டோடைப். காமனா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இருக்குன்னா அதான் சிங்கிள்டன். சரியா? அப்ப எம்ப்ளாயிஸ் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல சிங்கிள்டனே போதும். ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய டாப் லெவல் திங்ஸ் தான் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இண்டிவிஜுவலா கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல தேவையில்லை. கரெக்டா? ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் வைஸும் சரி, ஸ்பேஸ் வைஸும் சரி, எல்லாமே வேஸ்ட் தான். ஓகே, அப்ப நமக்கு எப்பப்ப என்னென்ன தேவைங்கிறத நம்ம பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் ஸ்கோப்னு ஒண்ணு இருக்கு, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? இந்த ரெக்வெஸ்ட்ங்கிறது என்ன தெரியுமா? ஒரு வெப் ரெக்வெஸ்ட் நம்ம கொடுக்கும் போது இது ஒர்க் ஆகும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஒரு ரெக்வெஸ்ட் வருது. அப்ப அந்த ரெக்வெஸ்ட் வரும்போது மட்டும்தான் இந்த இடத்துல பீன் வந்து கிரியேட் ஆகும், இல்லைன்னா நமக்கு கிரியேட் ஆகாது. சரியா? அதே மாதிரி செஷன்ங்கிறது என்ன எப்படி புரியும் அப்படின்னா, ஒரு குரூப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஒரு செஷன். இப்ப நான் லாகின் பண்ணிட்டு உள்ள போயிடும், நான் எப்ப லாக் அவுட் பண்றேன்னா அது தண்டிக்கும், அது அப்படிதான் இருக்கும், அந்த பீன் ஆக்டிவா இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் ஆக்டிவா இருக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும். அதான் செஷன். நான் எப்ப லாக் அவுட் பண்ணிட்டு வரேன் அப்ப அந்த பீன் வந்து என்னவா மாறிடணும்? டெஸ்ட்ராய் ஆயிரணும். இந்த ரெக்வெஸ்ட்னா நான் ரெக்வெஸ்ட் கொடுக்கும் போது மட்டும்தான் ஆக்டிவா இருக்கணும் அந்த பீன். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். எஸ், என்ன வேணாலும் எடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு லாகின் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு அமேசான் லாகின் பண்ணிட்டு என்னுடைய பிரவுசர்ல இந்த இடத்துல நான் ஏதோ லாகின் பண்ணிட்டு போயிடுறேன். குக்கீஸ் செஷன் நம்ம தான் இதை லாகின் பண்ணிட்டு எப்போ வந்து இது ஓபன் பண்ணாலும் எனக்கு லாகின்ல தான் இருக்கும், அதான் செஷன். அப்ப இது எப்ப ஆக்டிவ் ஆகும், எப்ப டீஆக்டிவ் ஆகுதோ அப்பதான் அந்த பீன் வந்து டெஸ்ட்ராய் ஆகும், அது வந்து ஆக்டிவா தான் இருக்கும், அதான் செஷன். குரூப் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். இப்ப நம்ம குரூப்பா ரெஸ்டாரண்ட் போறோம்னு வச்சுக்கலாம், நம்ம ஃபேமிலியோட போறோம், அதான் செஷன். நம்ம ஒரு டேபிள் புக் பண்ணிருப்போம், அந்த டேபிள்ல தான் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். கரெக்டா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எப்பண்டா இவங்க போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம். அப்ப அது ஒரு செஷன்.
அப்போ அந்த பீன் எப்போ வந்து டீஆக்டிவேட் ஆகும்னா எப்போ எந்திரிச்சு போறாங்களோ அப்பதான். அப்போ அது ஒரு செஷன். அந்த செஷன் தான் குரூப் ரிலேட்டட். புரியுதா? ஓகே, அதான் செஷன் சொல்றேன். அதே குளோபல்ல என்ன இருக்கும் தெரியுமா? இப்போ மெனுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியாவும் இருப்பாங்க, சிங்கிளாவும் இருப்பாங்க, பேராவும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தோம்னா மெனுன்னு ஒண்ணு இருக்கும். அது காமன், குளோபல். அது எதுவுமே பண்ண முடியாது, குளோபலா தான் இருக்கும். அதை க்ளோஸ் எதுவும் பண்ண மாட்டோம். அது காமனா இருக்கும் எல்லாத்துக்கும். அதுதான் குளோபல் செஷன் நான் சொல்றேன். ஒன்லி யூஸ்ட் ஃபார் வெப் ஆப். நான் அந்த ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்றேன்னா அது எல்லாத்துக்கும் காமன் திங். அதான் குளோபல் செஷன். ஏதோ இப்படி புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் ஏதோ வண்டியில ஏறும். புரியுதா? சரி, ஏன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இன்டர்வியூ பாயிண்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ். வாட் இஸ் சிங்கிள்டன், வாட் இஸ் புரோட்டோடைப்? சிங்கிள்டன் மீன்ஸ் என்ன பண்ணோம், ஒரே ஒரு பீன் மட்டும்தான் இருக்கும், அது டிஃபால்ட். புரோட்டோடைப்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ரெக்வஸ்ட்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பீன் அலோகேட் ஆகும். அதே செஷனுங்கிறதுனா அந்த செஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அலோகேட் ஆகும். புரியுதா? அதே குளோபல்னா ஆல் தி திங்ஸ். அந்த வெப் ஆப் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த வெப் ஆப்புக்கு இதுதான் குளோபலா இருக்கும்னு அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ இது பீன் ஸ்கோப் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ இதுக்கான லைஃப் சைக்கிள் என்னங்க? இப்போ நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா இப்படி பீன்ங்கிறது ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல தான் கிரியேட் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. அப்ப இதுக்கான லைஃப் சைக்கிள் என்ன? இது எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது, எப்படி கால் ஆகுது, அதை படிக்கிறதா லைஃப் சைக்கிள் மெத்தட். இப்ப நான் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கடை ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ரொட்டீன் என்ன? காலையில எந்திக்கணும், போயிட்டு ப்ராப்பரா என்ன பண்ணணும், ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆன் பண்ணணும், சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த சேர்ஸ் தான் பீன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றது நான் அது ஒரு பெரிய வேலை, ஒரு மெத்தட். நான் இப்போ ஒரு ஓபன் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஓபன் பண்ண முடியுமா? இப்பெல்லாம் நிறைய ஆட்டோமேட்டிக் சம்திங் எல்லாம் வந்துருச்சு, அதனால ஓபன் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி அந்த இடத்துல காட்டணும் ஓபன் பண்றதுக்கு. தானா ஓபன் ஆகாது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் ஒரு பட்டன் இருக்கணும். இதே நம்ம மொபைல் ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கோம், டோர் லாக் எல்லாம் போட்டிருக்கோம்னா நம்ம அதை போயிட்டு கிளிக் பண்ணணும். அப்ப நான் கிளிக் பண்ற ஒரு மெத்தட் தான் அது. அப்போ ஒரு மெத்தட் நான் சொல்றது, அந்த இடத்துல போய் நான் பிரஸ் பண்ணணும். டைரக்டா சும்மா பிரஸ் பண்ண முடியுமா? நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கணும். நம்ம கிட்ட எனர்ஜி இருந்தா, எனர்ஜி இருக்கு சாப்பிடணும் நம்ம ஃபர்ஸ்ட் திங். எங்க இருந்து எங்கேயே போயிட்டுனா சரி, ஓகே. இந்த எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட வேணும் இல்லையா? அப்ப அததான் மெத்தட் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பண்றதா மெத்தட். அப்ப நான் லைட் எல்லாம் ஆன் பண்ணும். அப்ப அங்க இருக்குதெல்லாம் சேர்ஸ், அதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டா? இப்ப இதெல்லாம் பண்ணி முடியுது. எனக்கு என்ன பண்றாங்க, பர்டிகுலர் கஸ்டமர்ஸ் வர்றாங்க, எல்லாமே ஹேண்டில் பண்றோம், அதான் ப்ராசஸ். அது பண்ணிட்டு இப்ப நைட் நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட முடியுமா? எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் ப்ராப்பரா. இல்லைன்னா எலி தொல்லை, அது தொல்லை, இது தொல்லை, எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டு போயிடும், டேமேஜ் பண்ணி நாஸ்தி ஆகிட்டு போயிடும். இவ்வளவு நான் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு என்னுடைய லைஃப்ல. நார்மலா எடுத்துக்கிட்டேன். அப்போ இது ஒரு பீன். நான் கிரியேட் பண்ண போறது ஒரு அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஸ்ட்ராய் பண்ணணும், க்ளோஸ் ஆகணும், அந்த கிளீனப் ஒர்க்லாம் நடக்கணும். அப்ப அதெல்லாம் நடக்கலாம். இப்ப நான் என்னோட ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு கிளீன் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னா யாராவது வருவாங்களா? ஃபர்ஸ்ட் திங் வரவே மாட்டாங்க. கரெக்டா? ப்ராப்பரா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போகும்போது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி போனாதான் நமக்கு என்ன பண்ணோம், கரெக்டா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு, ஹைஜீனியாவும் இருக்கும். அப்படிதான் இல்லையா? ரொம்ப என்ன பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணோம், தேவையில்லாத டிசீஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ப்ராப்பரா அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்போ ஒரு பீன் லைஃப் சைக்கிள் சொல்லும் போது அந்த பீனை கிரியேட் பண்ணி அது எது கூட டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஃப்ளோ என்ன, எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ராய் ஆகணும். இதுதான் லைஃப் சைக்கிள். இப்ப இதை காட்டுறதுக்காக கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் கண்டிப்பா காட்டுறேன். புரியுதா? அப்ப இந்த பீன் லைஃப் சைக்கிள் மெத்தட்ல என்னெல்லாம் இருக்குன்னா, யூ கேன் ஆட் அவர் கஸ்டம் கோட். பீன் இனிஷியலைஸ் பண்ணும்போது காலிங் கஸ்டம் பிசினஸ் லாஜிக், அதான் மெத்தட். அப்ப இந்த கஸ்டம் பிசினஸ் லாஜிக்ங்கிறது ஒண்ணு இல்ல. இப்ப எனக்கு கஸ்டமர் உள்ள வருவாங்க, உள்ள வரும்போது நான் ப்ராப்பரா உங்களுக்கு சர்வ் பண்ணணும், அதான் கஸ்டம். இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த கஸ்டமர் வேணாலும் வரலாம், அதான் கஸ்டம்.
கஸ்டம்ங்கிறது கஸ்டம் பிசினஸ் லாஜிக் நமக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல எனக்கு அது ஒரு நல்ல டேயோ இருக்கலாம், இல்ல என்னவா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் கஸ்டம் லாஜிக். புரியுதா? அதுக்கப்புறம் அதான் சொல்றேன், செட்டிங் ஹேண்டில் ஆஃப் ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் எல்லாம் செட் பண்ணும். இங்க நம்ம எது கூட மேப் பண்றோம்னா அந்த டேட்டா பேஸ் கூட, அதான் டிபி நம்ம சொல்றோம். புரியுதா? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்கோம், எஸ் டெஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இதெல்லாம் எதுக்காக, கிளீன் அப் பண்ற ஒர்க்குக்காக. இதெல்லாம் உள்ள அதுவே பண்ணி கொடுக்குது. ஓகே சரி, இதுக்காக நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். half an hour ஆச்சு அதுக்குள்ள. என்னங்க சரி ஓகே, இதான் பீன் லைஃப் சைக்கிள். கண்டெய்னர் ஸ்டார்டட். என்ன கண்டெய்னர்? ஸ்ப்ரிங் கண்டெய்னர். ஏன்னா அது ஸ்டார்ட் ஆனதான் உள்ள என்ன பண்ணோம், ஐஓசி கால் ஆனதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். சரி ஓகே, கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பீன் இன்ஸ்டன்டியேட்டட். இன்ஸ்டன்டியேட்டட்னா என்ன அர்த்தம், கிரியேட் ஆகுது. சரியா? இன்ஸ்டன்டியேட்டட்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணுவோம். எங்க தேவையோ இன்ஜெக்ட் பண்ணும். இன்ஜெக்ட் பண்ணி என்ன நடக்கும், ப்ராசஸ் பண்ணும். அப்படிதானே? இந்த இடத்துல அதான பண்றோம். ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல காமன் சொல்லிட்டீங்க. ஓகே, ஸ்ப்ரிங் கண்டெய்னருக்கு போகுது, ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்டியேட் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் இந்த எஸ் நம்மளோட டெமோ கண்ட்ரோலர்ல போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கொடுத்து இந்த இன்ஜெக்ட் பண்றோம். இன்ஜெக்ட் பண்றதை வச்சுதான் இந்த இடத்துல ப்ராசஸே நடக்குது. கரெக்ட் தான் இல்லையா? சரி ஓகே, இந்த இடத்துல ப்ராசஸ் நடக்குறாங்க. இது ப்ராசஸ் நடக்கும் போது கஸ்டம் இனிட் மெத்தட் கால் ஆகுது. அப்ப கஸ்டம் இனிட் மெத்தட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ள இன்பில்டாவே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெத்தட் கால் பண்ணுது. அப்ப அந்த கஸ்டம் இனிட் மெத்தட்ங்கிறது ஓகே, இப்படி ஒரு பீன் இருக்கு, இதை நீங்க ரெடி பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணலாம். இப்ப இது ரெடியா இருக்கு, நீங்க என்ன எங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெடியா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த கஸ்டம் இனிட் மெத்தட். இனிஷியலைசேஷன், ஸ்டார்டிங். எப்படி நான் ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்றேன், அது பண்ணாதான் என்னால ப்ராசஸ் பண்ண முடியும். ஓபன் பண்ணாதான் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இனிட் மெத்தட் கால் ஆனாதான் என்னுடைய பீன் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அந்த இடத்துல நான் ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணலன்னா யூஸ் பண்ண முடியுமா? உள்ள இருக்க பீன்ங்கிறது அங்க இருக்க என்ன சொல்லலாம், நிறைய விதமான ரெசிபிஸ் அந்த இதை சொல்லிக்கலாம், டிஷஸ், அதான் பீன். அதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும், சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? இதெல்லாம் கண்டெய்னர் நான் எப்ப நான் வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்றேன், அந்த டைம் என்ன பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிரும். பீனை நான் கிரியேட் பண்றேன், டிபெண்டன்சி எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிரும். அவ்வளவுதான். இதான் லைஃப் சைக்கிள் மெத்தட். இது அதுவே பண்ணிக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? எப்படி புரிய வைக்கிறதுன்னு கேக்குறீங்க. இதுக்காக நம்ம இங்க யூஸ் பண்ண போற ஒன் ஆஃப் த திங்ஸ் இப்ப எனக்கு காட்டுறேன் பாருங்க. இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆகுது, எப்படி இனிஷியலைஸ் ஆகுது. சரியா? சோ அதுக்காக நம்ம இங்க 2 அனோடேஷன் யூஸ் பண்ணோம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட், ப்ரீ டெஸ்ட்ராய். அனோடேஷனுக்கு பேர் என்ன? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட், தென் என்ன சொல்லிக்கலாம், ப்ரீ டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்ப இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுனா, அந்த பீன் ரெடியா இருக்கு இனிட் மெத்தட் கால் ஆகுது. சரியா? இப்ப அதை புரிய வைக்கிறதுக்காக நம்ம கிரிக்கெட் கோச்சிங் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? சோ இப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நானா இந்த இடத்துல ஒரு மெத்தட், நார்மல் ஒரு மெத்தட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த மெத்தடுக்கு மேல போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோடேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? சோ ஒரு மெத்தட் எழுதணும். ஒரு மெத்தட் நம்ம எப்படி எழுதலாம், பப்ளிக் void. சரியா? சோ பப்ளிக் void அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ஏதோ ஒண்ணு போட்டுக்கணும், புரியணுங்கிறதுக்காக சும்மா ஸ்டார்ட் அப் அப்படின்னா போட்டுக்கணும். இது ஒரு மெத்தட்ங்க. சரியா? இங்க தானே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. அப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது எப்படி இனிஷியலைஸ் ஆகுது அப்படிங்கறத காட்டுறதுக்காக நான் இங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். சரியா? சோ இதுக்குள்ள ஜஸ்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். எனக்கு இது தெரிஞ்சா போதும். சரியா? சோ ஸ்டார்ட் அப். இப்ப இந்த ஸ்டார்ட் அப்ங்கிறத என்ன கொடுத்துருக்கேன்னா, கெட் கிளாஸ் டாட் கெட் சிம்பிள் நேம். இந்த கிளாஸோட பேர் வரும்.
ஓகே இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு அனோட்டேஷன் கொடுக்க போறோம். அந்த அனோட்டேஷனுக்கு பேர் தான் என்னது? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். புரியுதா? புரியலையா? இந்த டயக்ராம் பாருங்க. இந்த பீன் இஸ் ரெடி ஃபார் யூஸ் எப்ப சொல்லுவோம்? இனிஷியலைஸ் ஆனாதான். இப்போ ஒருத்தர் வராரு, நமக்கு ஓப்பன்ல இருந்தாதான் அது ரெடியா இல்லையான்னு தெரியும். க்ளோஸ்ல இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அப்ப இது ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இது. இப்ப இது ஓப்பன்ல தான் இருக்கு. இப்ப இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த பீன் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த கிரிக்கெட் கிளாஸ் கோச் அப்படிங்கிற கிளாஸோட பேர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். காமனன் போட்டு இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்பந்தான். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? கிளியர்? சிங்கிள் டன்னா யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் ஆகும்? பண்ணதுக்கு அப்புறம். இப்போ ஒன்ஸ் நம்ம சர்வர் எல்லாத்தையும் பீன் எல்லாம் பார்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். சர்வர் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணிடும்? பீன் டெஸ்ட்ராய் ஆயிரும். அப்ப அது டெஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக இந்த இடத்துல இன்னொரு இது எழுத போறோம். அதுக்கு பேரு ப்ரீ டெஸ்ட்ராய். நோட்டேஷனுக்கு பேர் என்னது? சிம்பிளா என்ன கொடுத்துக்கலாம்? இதுக்கு ஒரு மெத்தட். சரியா? ஷட் டவுன் நீ காட்டுதா? ஓகே. அப்போ இது எப்ப கால் ஆகும்? எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம். இப்ப நம்ம பார்க்கலாமா? இப்ப நம்ம இதை ரன் மட்டும் பண்ணோம், வேற ஒண்ணும் பண்ணலாம். இப்ப நான் ரன் மட்டும் பண்றேன். இப்ப என்ன வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல 2 கன்ஸ்ட்ரக்டர் வந்துச்சு. புரோட்டோடைப் கொடுக்கும்போது 2 கன்ஸ்ட்ரக்டர் 2 ஆப்ஜெக்ட். சிங்கிள் டன்னா இப்ப என்ன பண்ணோம்? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எதுவுமே பிரிண்ட் ஆகல. சரியா? இப்ப நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ரெஸ்ட் கண்ட்ரோலர்ல என்ன போட்டு வச்சிருக்கோம்? டெமோ கண்ட்ரோலர்ல செக் அப்படின்னா கொடுக்க போறேன். புரியுதா? இப்ப நான் செக் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சஸ் பண்றேன். ட்ரூன்னு வந்துச்சா? ஆப்ஜெக்ட் பீன் ரெடி ஆச்சா? ஆப்ஜெக்ட் என்ன பண்ண ஸ்டார்ட் ஆச்சா? இப்போ பீன் யூஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பீனை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செக் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது ஆக்டிவா இருக்கு. கண்டெய்னருக்குள்ள ஆப்ஜெக்ட் இப்ப ரெடியில இருக்கு, யூஸ்ல இருக்கு. இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஆன்ல தான் இருக்கு. எப்ப ஆஃப் ஆகும்னா இதை ஸ்டாப் பண்ணும்போது ஆஃப் ஆயிடும். ஷட் ஆயிருச்சா? ஷட் டவுன் ஆயிருச்சுன்னா இப்ப ஆக்சஸ் பண்ண முடியுமா? இவர் என்ன சொல்லுவாரு? இது எதுவுமே நம்ம பண்ணல, அதுவே நடக்குது, அதை புரிய வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த பீன் சொல்ற அட்காமன் கொடுத்தா பீன் ரெடி ஆயிருது. அப்ப அதோட ஸ்கோப் சிங்கிள் டன்னா புரோட்டோடைப் தான். சிங்கிள் டன்னா ஒரு பீன் தான். அந்த ஒரு பீனுக்கு நம்ம எவ்வளவு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வேணாலும் இருக்கலாம். இதே புரோட்டோடைப்னு சொல்லும் போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொரு பீன் இருக்கு. சரியா? அப்ப இதோட லைஃப் சைக்கிள் மெத்தட் நம்ம சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் அதோட இனிஷியலைசேஷன் இனிட் மெத்தட் தான் கால் ஆகும். புரியுதா? அதை நான் புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? இங்க கிரிக்கெட் கோச் தானே ஒரு பீன், இங்க தானே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கரெக்டா? இதுக்கு தானே ஆப்ஜெக்ட் தேவை. சோ என்ன பண்ணிடுனா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட், அது இனிட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ள கால் ஆகும் நமக்கு. இது நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு மெத்தட்ல எழுதி அதுக்கு மேல கொடுத்து நம்ம ரன் பண்றோம். இது நம்ம கொடுக்கறதுனால இன்பில்டா உள்ள அதுவே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுக்குது. இது நமக்கு காட்டுறதுக்காக நானா போட்டிருக்கேன். புரியுதா? அப்ப இந்த பீன் ரெடியா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு இனிட் மெத்தட். இதுக்குள்ள இருக்கிறது இனிட் மெத்தட். சரியா? இப்ப இது ஷட் டவுன் ஆயிருச்சு. அதாவது நமக்கு அந்த பீனுக்கான ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இது கால் ஆகும். இது கால் ஆகுறதுனாலதான் இந்த அவுட்புட் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. இது ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த ஸ்டார்ட் அப் நமக்கு வருது. எப்போ இது ஷட் டவுன் ஆகுதுன்னா நமக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடியும் போது, அப்ப அந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆகும் போது. புரியுதா? அந்த பீன் டெஸ்ட்ராய் ஆகும் போதுதான் இந்த ப்ரீ டெஸ்ட்ராய் நமக்கு கால் ஆகும். புரியுதா? அப்ப கேட்டா சொல்லிடுவீங்களா? பீனோட லைஃப் சைக்கிள் என்ன சொல்லலாம்? கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும், பீன் இன்ஸ்டன்டேட் ஆகும், டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்றோம், ப்ராசஸ் நடக்குது, கஸ்டம் இனிட் மெத்தட்.
அப்ப இந்த init மெத்தட் நம்ம சொல்றதுக்காக தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். அது சொல்லும் போதுதான் இந்த bean is ready for use. இந்த bean ரெடியா இருக்கு யூஸ் பண்றது. கண்டெய்னரை ஷட் டவுன் பண்ணும்போது டெஸ்ட்ராய் மெத்தட். இந்த டெஸ்ட்ராய் மெத்தட் நம்ம சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல ப்ரீ டெஸ்ட்ராய் சொல்றோம். கிளியரா? புரியுதா? டவுட்டா இருக்கு? எங்க யூஸ் பண்ணனா இது நம்ம கொடுக்கலனால உள்ள இதுதான் நடக்கும் ஃப்ளோ. நம்ம கொடுக்கலனால இதுதான் ஃப்ளோ. இது எங்க பண்ணோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கிளாஸ் வச்சிருந்தேன், இதை கொண்டு வந்து இங்க இன்ஜெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ரியல் டைம்ல டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணும். எதுக்காக டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணோம்? இங்க பாருங்க, இப்படிலாம் ஒரு அப்ளிகேஷன் வேணும், இப்படிலாம் டெவலப் பண்ணும், கிரியேட் பண்ணும். இதுக்கு நிறைய இந்த மாதிரி கண்ட்ரோலர் கிளாஸ்னு ஒன்று எழுதணும். இதுக்கு இப்படி கண்ட்ரோலர்னா கண்ட்ரோலர் கிளாஸ்னு ஒன்று எழுதணும். அதுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இந்த கண்ட்ரோலர்ல கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பரா இந்த மாதிரி கொண்டு வரவே முடியும். புரியுதா? இப்ப இங்க வந்துட்டு நான் மொபைல் நான் கேட்கிறேன். இப்ப நான் மொபைல் கேட்டேன்னா இது டைரக்டா பேக் எண்டுக்கு தான் போகும் சார், ஒரு கண்ட்ரோலருக்கு. அப்ப இந்த கண்ட்ரோலருக்கு டேட்டா பேஸ்க்கு தனியா ஒரு கிளாஸ் இருக்கும். டேட்டா பேஸ்க்கு தனியா ஒரு கிளாஸ் வச்சிருக்கும். அந்த கிளாஸை கொண்டு வந்து கண்ட்ரோலர் கிளாஸ் கூட இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்து இந்த கிளாஸ்ல இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சிங்கிள்டன் புரோட்டோடைப் ஸ்கோப்பை வச்சு தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அங்க போயிட்டு நியூ கொடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ்ல கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ற மாதிரி தேவைப்படும். அப்ப நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப தேவைப்படும். புரியுதா? ஏதோ சரியா? சோ இப்ப நம்ம இந்த இடத்துல இதுக்குதான் ஆப்ஜெக்ட் தேவை, இந்த கிளாஸுக்கு தான் நான் என்ன பண்ண இதுல இன்ஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்கோப் நம்ம சிங்கிள்டன் கொடுத்தோம். இது கொடுக்கல அப்படின்னாலும் பை டிஃபால்ட் என்ன எடுத்துக்கும்? சிங்கிள்டனா தான் எடுத்துக்கும். அப்ப இதுக்குள்ள எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது அப்படிங்கிறதுக்கான ஃப்ளோ தான் இது. ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டாப் ஆயிரும். எப்பன்னா அந்த இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? அந்த பீன் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிரும். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு மெத்தட் நம்மளா எழுதியிருக்கும். எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியல போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக, ப்ரீ டெஸ்ட்ராய் எதுக்காக. இதேதான் இப்ப இங்கே நமக்கு ஒரு பீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எழுதணும் இல்லையா, டென்னிஸ் கோச், அப்ப அதுவும் ஒரு பீன் தான். அப்ப அது நமக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ப அது சிங்கிள் டனா வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கோப் எதுவும் கொடுக்கல, சிங்கிள் டனா தான் இருக்கும். இங்க புரோட்டோடைப் கொடுத்தா புரோட்டோடைப் இருக்கும். அப்ப நமக்கு எப்ப டென்னிஸ் கோச் தேவைப்படுமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து போய் இன்ஜெக்ட் பண்ணிப்போம். எல்லாமே கண்ட்ரோலர்ல தான் தேவை. ஏன்னா கண்ட்ரோலர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை கிளாஸஸ் இருந்தாலும் கண்ட்ரோலர்ல கொண்டு வந்தா இன்ஜெக்ட் பண்ணும். ஏன்னா கண்ட்ரோலர் மூலமா தான் நமக்கு என்ன பண்ண எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், ஷேர் ஆகும். எஸ், இந்த ஃப்ளோ பாருங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா, முடிஞ்சு போச்சு. அப்போ கண்டெய்னரே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அதே நான் எடுத்தீங்க சொன்னேன். ஓபன் பண்ணோம், அதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். அப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுக்கிறது தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, ஓபன் பண்றாங்க, ஓபன் பண்ணிட்டாங்க, உள்ள இது ரெடியா இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா தான் கஸ்டமர் உள்ள வருவாங்க. அப்ப என்ன நடக்கும்? இந்த ஆப்ஜெக்ட்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, பீன் எல்லாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருந்தா நம்மளே அப்படித்தானே, ஒரு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ற ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே நமக்கு என்ன பண்ணோம், வாடா வேற ரூம் போயெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட் ஆகிட்டோம். கரெக்டா? அதே மாதிரி தான் இவர் ரெடியா இருக்கணும். ஆல்ரெடி நம்ம இப்படி கொடுத்துட்டோம், காம்பவுண்ட் அப்படிலாம் கொடுத்துட்டோம்னாலே ரெடியா தான் இருக்கும். அப்ப இது ரெடியா இருக்குங்கிறது இனிட் மெத்தட் உள்ள கால் ஆகுது. ஓகே, இது ரெடி எடுத்து எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சிடும். கிளியரா? அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். சரி, ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதான் பண்ணோம், இதான் டெவலப் பண்ணோம். என்ன கரெக்டா? ஒரு மெத்தட் எழுதணுமா, இனிட் அண்ட் டெஸ்ட்ராய், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ப்ரீ டெஸ்ட்ராய்ங்கிற ஒரு அனோட்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம எழுதணுமா இல்லையா? ரெண்டு மெத்தட் எழுதணும். கரெக்டா?
இப்படி நம்ம ஒன்று கொடுத்த ஸ்டார்ட் அப் ஒன்று வச்சிருந்தோம், ஸ்டார்ட் டவுன் ஒன்று வச்சிருந்தோம். இந்த ஸ்டார்ட் அப்ங்கிற மெத்தட் போஸ்ட் கன்சல்ட் ஸ்டார்ட் டவுன்ங்கிறது ப்ரீ டெஸ்ட் வைக்காம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம புதுசா ஒன்று படிக்க போறோம். பீன் அப்படின்னு ஒன்று படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? இதுக்காக நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்ஃபிகரேஷன் கிளாஸ் பீன் மெத்தட் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். இதான் டெவலப் பண்ண போறோம். புதுசா ஒரு கிளாஸ் நான் எழுத போறேன், ஸ்விம் கோச். புதுசா ஒரே ஒரு கிளாஸ் நான் எழுத போறேன், ஸ்விம் கோச். எதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்? எஸ். இது எதுக்காக அப்படின்னா பார்க்க போறோம். இதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக. சரி, இப்போ இதுல என்ன பண்ணிக்கலாம்? நியூ கிளாஸ். இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? இவர் எங்க இருந்து வருவாரு? எஸ். இதுல என்ன கொடுத்துக்கலாம்? இதை கொடுக்கும் போது என்ன வச்சுக்கலாம்? ஸ்விம் இப்படி போட்டுக்கலாம். சரியா? இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அட் காம்பனன்ட் நான் கொடுக்க போறது இல்லை. அடுத்தவே இவ்வளவு நேரம் அட் காம்பனன்ட் கொடுத்து பண்ணி இப்ப நான் அட் காம்பனன்ட் நீங்க கொடுக்க போறது இல்லை. ஆனா எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த டெமோ கண்ட்ரோலருக்குள்ள கோச் கோச் இருக்கு இல்லையா, இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப தேவையில்ல, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இதுவும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரியா? இதுக்குள்ள நான் இப்ப என்ன இன்ஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்விம் கோச். எஸ் வந்து என்ன பண்ணோம்? இப்படி கொடுத்துக்கணும். இது கிளாஸோட பேர். புரியுதா? சரி, இதை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டேன். இங்க கொடுத்தோடனே அவர் ஒரு எரர் சொல்றாரு. கரெக்டா? என்ன எரர் சொல்றாரு அப்படின்னா இப்ப எனக்கு இது தேவையில்லை, இதை கமெண்ட் பண்ணி கெட் டெய்லி ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது? இதுக்குள்ளே இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணா அட்பீன் அப்படி சரி, இந்த இடத்துல என்ன பண்ணா காம்பனன்ட்ங்கிற அனோட்டேஷனா கொடுக்க போறது இல்லை. கஸ்டம் பீன் இங்க என்ன பண்ண போறோம்? கான்ஃபிகரிங் தட் பீன். சரியா? சரி, அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் தேவை, ஒரு மெத்தட் தேவை. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போறோம்? ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூ பேக்கேஜ் கான்ஃபிக் அப்படின்னா போட்டுக்கிறேன். இதுக்குள்ள நியூ கிளாஸ். ஓகேவா? இதுக்கு பேரு அட் கான்ஃபிகரேஷன். ஓகே, சோ இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுத போறோம். சரியா? இந்த மெத்தடுக்கு பேர் என்ன வைக்கிறோம் அப்படின்னா பப்ளிக். ஓகேவா? என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம கொடுத்தோம் இல்லையா, இப்போ ஒரு மெத்தட் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? இப்படிதானே எழுதுவீங்க. பப்ளிக் ஸ்ட்ரிங், சும்மா இப்படி ஒரு மெத்தட், இப்படிதான் நம்ம எழுதுவோம். இது மெத்தட். கரெக்டா? அதாவது இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி கொடுத்தீங்க கிரிக்கெட் கோச் காம்பனன்ட் கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்விம் கோச் இருக்குது இல்லையா, இதுக்கு நான் ஒரு பீனை கிரியேட் பண்ண போறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். பட் காம்பனன்ட் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணாம கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்படி காம்பனன்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கல அப்படின்னா நம்ம தனியா இப்படி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸுக்கு அட் கான்ஃபிகரேஷன் ஒரு அனோட்டேஷனை கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுத போறோம். சரியா? அந்த மெத்தட் நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா இது எங்க இருந்து வருது? கோச். கோச்ங்கிறது என்னது? இன்டர்ஃபேஸோட பேரு. கரெக்டா? இப்ப இந்த இன்டர்ஃபேஸோட பேரை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விம் கோச். சரியா? இந்த ஸ்விம் கோச் அப்படிங்கறத கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னா அட்பீன். இது என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ண தெரியுமா? நியூ. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? நியூ ஸ்விம் கோச் ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
சரியா? இது என்னன்னா பீனோட ஐடி பை டிஃபால்ட்டா மெத்தடோட நேமா கொடுப்பாங்க. இந்த பீனோட ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதான் அந்த பீனோட ஐடி. இந்த ஐடி தான் இங்க இந்த மெத்தடோட பேரு. இது என்ன சார் பண்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஆமாவா இல்லையா? இது எதுக்காக ஃபர்ஸ்ட் திங் இதை போட்டு காமன் தான் போட சொன்னீங்களே பாருயா, சுத்திட்டு இதை போட்டு எங்களை போட்டு இது பண்றீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பிரியாணி எனக்கு ரெடி பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க? இது ஓனா மேக் பண்ணும். இப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணும்? பிரியாணி மேக் பண்ணும். எங்க போய் மேக் பண்ணுவீங்க? கிச்சன். ஏன் பெட்ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, அங்க வச்சு மேக் பண்ண வேண்டியதுதானே? அடுப்பு. சரி ஓகே, அடுப்புங்கிறது எங்கதான் இருக்கும்? இப்ப எப்படி நமக்கு கிச்சன்ங்கிறது தெரியும்? அவ கட்டி வச்சிருக்காங்க முன்னாடியே, இதுதான் சமைக்கிறதுக்கான இடம் அப்படின்னு. கரெக்டா? அப்ப இந்த கிச்சன்ங்கிறது அந்த கான்ஃபிகரேஷன். புரியுதா? இந்த இடத்துல நான் மேக் பண்ண போறது டிஷ், அந்த இன்கிரீடியன்ட் ரெசிபின்னு வச்சுக்கலாம். பிரியாணி, அந்த பிரியாணிங்கிற ரெசிபி தான் அதை சொல்றது அந்த பீன். அப்ப இந்த ரெசிபிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பீன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்தேன், நானா மேக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன பண்ணுது? அட் காமன் கொடுக்கும்போது பீன் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துருது. கரெக்டா? இப்ப இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன்ங்கிறது கிச்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிச்சன்ல கொண்டு வந்துட்டு நான் பிரியாணி ஓனா மேக் பண்ண போறேன். அப்ப ஓனா மேக் பண்றேன்னா இந்த இடத்துல அட் பீன் நான் சொல்றேன், மேனுவலா பண்றேன் அட் பீன். ஓகே, இந்த இடத்துல வரக்கூடியது பிரியாணி ஆப்ஜெக்ட். இந்த ஸ்விம் கோச்சிங்கிறது ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அதான் நம்ம இந்த பீன் ஐடி இங்க கொடுக்கணும். அப்ப இது என்னதான் ரிட்டர்ன் பண்ணா? பை டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ண. அந்த ஆப்ஜெக்ட் தான் ஸ்விம் கோச். பிரியாணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு பிரியாணி தான் வரப்போகுது. இப்ப இதே பிரியாணிய எதுக்காக இந்த பீன் டைரக்டா அட் காமன் கொடுத்து நீங்க பிரியாணின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா மேக் பண்ண வேண்டியது என்ன? இதே பிரியாணி நான் கடையில இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்து என்னுடைய பிரிட்ஜுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம். இப்போ நான் தனியா வாங்கிட்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த இடத்துல என்னால கான்ஃபிகர் பண்ண முடியுமா முடியாதா? கான்ஃபிகர் மீன்ஸ் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியுமா? சரி ஓகே, இப்ப எனக்கு தேவையானபடி ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியுமா முடியாதா? பண்ணலாம் தான் இல்லையா? அப்ப என்ன சொல்றோம்னா இந்த பீன் எதுக்காகனா தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் நம்ம கிரியேட் பண்ணாதது, அதையும் கொண்டு வந்து இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் கொண்டு வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம்னா அதுக்கு அட் பீன் யூஸ் பண்ணணும். இந்த காமன் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப பேசிக். இதுல ஒண்ணுமே புரியல அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் எதுவுமே டெவலப் பண்ணவே முடியாது. இங்க அட் காமன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங் கண்டெய்னர்ல போய் அதுவே கிரியேட் பண்ணிருது. இப்ப நான் கிரிக்கெட் கோச்சிங்கிறது நானா கிரியேட் பண்ணது. புரியுதா? என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரி டைம் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷன்ங்கிறது ஆல்ரெடி இது எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல நான் பண்ணிருக்கேன். புரியுதா? ஆல்ரெடி இன்பில்டா அவங்களே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதணும். அந்த கிளாஸ்க்கு மேல கான்ஃபிகரேஷன் சொல்லணும். ஒரு மெத்தட் எழுதணும், அந்த மெத்தடுக்கு மேல கண்டிப்பா அட் பீன் சொல்லணும். இந்த பீன்ங்கிற மெத்தட் என்னதான் ரிட்டர்ன் பண்ணா? ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ். அப்ப நான் தேர்ட் பார்ட்டி கிளாஸ், தேர்ட் பார்ட்டி பிரியாணி ஒரு இடத்துல இருந்து அவங்க மேக் பண்ணதை நான் வாங்கிட்டு வரேன், தேர்ட் பார்ட்டி. அப்ப அதை கொண்டு வந்து நான் ஏதோ சேஞ்சஸ் பண்றேன் அப்படின்னா எங்கதான் கொண்டு போய் வைக்கணும்? கண்டிப்பா கிச்சன்ல தான் போய் சொல்லணும். அது கிச்சன், அதுக்குள்ள இருக்க ரெசிபியோட பேர் தான் அது அட் பீன். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஸ்விம் கோச்னு வச்சிருக்கேன். இப்போ நீங்க ஸ்விம் கோச்சிங்கிறது இன்பில்டா இருக்கு, தேர்ட் பார்ட்டி கிளாஸ் நீங்க அசைன் பண்ணிக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ணதுதான். ஏன்னா நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கிளாஸ் கொண்டு வந்து காட்டினா ஒண்ணுமே ஏதாவது புரியுமா? ஒரு தேர்ட் பார்ட்டி கிளாஸ் இப்படிதான் இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க.
எஸ். இப்போ இங்க பாருங்க, ரீசன்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று காட்டுறேன். செக்யூரிட்டி டெமோவா? சரி, ஓகே, ஏதோ ஒன்று இதுல இருக்கான்னு. இப்படி இங்க பார்த்தோன்னே தெரியும் கான்ஃபிக்னு ஒன்று இருக்கா. இதுல பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கா. இது என்ன தெரியுமா? இன்பில்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிளாஸ். தெரியுதா? ஒரு இன்டர்ஃபேஸ். இப்ப இதுக்குள்ள கொண்டு வந்து ஏதோ சேஞ்சஸ் பண்றாங்க. அது பண்ணா கண்டிப்பா இங்க அட்மின் சொல்லணும். புரியுதா? ரியல் டைம்ல இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல கான்ஃபிக்னா ஏதோ தேர்ட் பார்ட்டி திங்ஸ கொண்டு வந்து கான்ஃபிகர் பண்றாங்க அப்படிங்கிற சென்ஸ் அது இருக்கணும். இருக்குதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? ஏப்பா என்னென்ன சொல்ல புரியுதாங்க? அப்போ இந்த இடத்துல நம்ம வச்சிருக்க ஒரு கிளாஸ், இது கான்ஃபிகரேஷன். இதுதான் என்ன அர்த்தம்? இன்பில்டா இருக்க ஒரு கிளாஸ் ஏதோ மாடிஃபை பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க பீன் இங்க கொடுக்கறது அந்த இன்டர்ஃபேஸோட பேரு இப்படிதான் இருக்கும். இப்ப நான் இங்க காட்டேன் இல்லையா, ஒரு இன்டர்ஃபேஸோட பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மெத்தட் பேர் இருக்கும் உள்ள. இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் வச்சிருந்த இன்டர்ஃபேஸோட பேர் கோச். இப்ப அதுல இருக்கக்கூடிய இந்த பீன் ஐடியோட பேர் தான் ஸ்விம் கோச். அப்ப இங்க வச்சிருக்க ஐடியும் இங்க வச்சிருக்க ஐடியும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். இப்ப என்ன ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்னா ஒரு ஸ்விம் கோச். இந்த ஆப்ஜெக்ட் இதான் அந்த கிளாஸ். இந்த ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இங்க பார்த்தனால அட்மின் யூஸ் பண்ண காம்பனன்ட் யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப நான் இதை ரன் பண்ண போறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? எஸ். இதை கொடுத்தோம் அப்படின்னா கெட் டெய்லி ஒர்க் அவுட் கொடுத்தா எனக்கு என்ன வரணும்? எஸ், அது வரணுங்க. ஓரளவு புரியுதா? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்ப கேட்கும் போது சூப்பரா இருக்கும், புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அக்காவா இருக்கும், எந்த டவுட்டுமே இருக்காது. கரெக்டா வந்துச்சா இல்லையா? இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏதாவது போட்டிருக்கோமா? இது அட் காம்பனன்ட், இது ஒரு தேர்ட் பார்ட்டி கிளாஸா நான் வச்சிருக்கேன். அந்த கிளாஸை கொண்டு வந்து கான்ஃபிகர் பீன் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இது அது பீனை கிரியேட் பண்ணிடுது. அதை தான் கொண்டு வந்து கண்ட்ரோலர்ல கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கு. புரியுதா? சரியா? அப்ப இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக அட்பீன்? இந்த நியூ கீவேர்டு எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை, காமன் எல்லாம் தேவையில்லை. எதுக்காக அப்படின்னா third party classes available to our Spring framework. நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, you may not have access to the source code of third party. இப்போ பிரியாணி நம்ம மேக் பண்றோம், கடையில வாங்கிட்டு வந்துட்டோம். டைரக்டா அவங்க என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இன்கிரிடியன்ட் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த பிரியாணி நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ அதுல என்னென்ன இன்கிரிடியன்ட் எடுத்துக்கலாம் நம்மளால எடுக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண மாட்டோம். அப்ப நம்மளா ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் அட்மின் சொல்லிட்டு உள்ள நீங்க இப்ப என்ன ஆட் பண்ண போறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணா நீ ஆட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்க? தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் as a ஸ்பிரிங் பீன். புரியுதா? எதுக்காக பீன்? பீன்னாலே கான்ஃபிகரேஷன் ஒரு கிளாஸ் இருக்கணும், அட் கான்ஃபிகரேஷன் அனோடேஷன் இருக்கணும், அதுக்குள்ளதான் பீன். எஸ், இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும், பீன் ஆப்ஜெக்ட். கிளியரா? இதுக்கு மேல இததான், இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பீனோட லைஃப் சைக்கிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஒர்க்கிங் ஃப்ளோ என்ன, அது எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள். சரியா? அப்ப தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ்க்கு எல்லாமே கான்ஃபிகரேஷன் இப்படி ஒன்று எழுதிருப்பாங்க, ஒரு பேக்கேஜ். அதுக்குள்ள ஒரு கிளாஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் கான்ஃபிகர் பண்ண போறோம்னு சொல்றதுக்காக கான்ஃபிகரேஷன், அதுக்குள்ள பி. நான் எப்படி சொன்னேன், ஒரு சிக்கன், அதாவது ஏதோ ஒன்று கிச்சன் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு, சிக்கன் மேக் பண்றோம், சம்திங் லைக் தட். என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் வேணாலும் கிச்சனுக்குள்ள தான் நடக்கும். அப்ப அது கிச்சன்னா சொல்றதா இந்த கான்ஃபிகரேஷன்.
அதுக்குள்ள ரெசிபின்னு சொல்றதா இந்த பி, அது பிரியாணின்னு சொல்றதா இந்த, இது பிரியாணியாவும் இருக்கலாம், இல்ல வேற மட்டன் மட்டன் பிரியாணியாவும் இருக்கலாம், தயிர் சாதமாவும் இருக்கலாம், சாம்பாராவும் இருக்கலாம். ஆனா அது எங்கதான் இருக்கும்? கிச்சனுக்குள்ளதான் இருக்கும். கிச்சனுக்குள்ள இந்த ரெசிபி இப்ப என்ன ரெசிபி ஆனாலும் இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கிறது ஸ்விம் கோச், என்னவா வேணாலும் அது மாறலாம். இன்பில்டா அது ஒண்ணு இருக்கும். இன்பில்டா இருக்க ஒண்ணு நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக இது. நம்மளா ஓனா மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்தவரை அதிகமா நிறைய அவங்களே வச்சிருப்பாங்க, நம்ம தான் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த வேல தான் ஃபாலோ பண்ண வேண்டும். கிளியராங்க? அரவிந்த் ஏதாவது டவுட் இருக்கா? சௌமியா எனி டவுட்ஸ்? நோ சார், நோ சார். கிளியர் சார். கிளியரா? சோ இத பேஸ் பண்ணி இன்னைக்கு டாஸ்க் பண்ணிருக்கணும், இதே பண்ணிருக்கணும். நீங்க வேற ஏதாவது எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளோ புரிஞ்சிருக்கணும் எனக்கு. அதுல என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னா சிங்கிள்டன் புரோட்டோடைப் ஒரு டாஸ்க் பண்ணிருக்கணும். சரியா? இப்ப நம்ம தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ்ங்கிற மாதிரி ஸ்போர்ட் கான்ஃபிக் அப்படின்னு ஒண்ணு போட்டோம் இல்லையா, ஸ்விம் கோச் 2 டாஸ்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும் எனக்கு. அதுவும் நீங்க இதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிங்கிள்டன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, சிங்கிள்டன் புரோட்டோடைப் யூஸ் பண்ணும்போது நீங்க அதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். சரி, ஆக மொத்தம் நம்ம எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு 1 ஹவர்ல எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம பார்க்க போறது வேற ஒரு சாப்டர். இது கோர், ஸ்ப்ரிங் கோர். இதுல நம்ம எதுவுமே பண்ணல, இருக்கிறதா ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நான் என்னதான் சொல்ல வரேன்னா அந்த ஃப்ளோ நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். அது தெரிஞ்சாலே போதும், யூ ஆர் எ டெவலப்பர். எல்லாமே அதுவே பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே இவரே பார்த்துப்பாரு. எவ்வளவு வேலையை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. அதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தர் ஸ்ப்ரிங் போர்ட் சொன்னாலே ஆட்டோ கான்ஃபிகரேஷன் கண்ண மூடிட்டு சொல்லிடணும். எம்பெடட் சர்வர் இருக்கும், எம்பெடட் டேட்டா பேஸ் இருக்கும். சரியா? நமக்கு ஒர்க் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். அப்ப அதுக்காக அனோட்டேஷன்ஸ், என்னென்ன அனோட்டேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு பார்க்க போறது ஹைபர்நெட். நாளைக்கு தான் டேட்டா பேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் ஏதாவது படிக்கலன்னா டேட்டா பேஸ் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கம்ப்ளீட்டட் தான் இல்லையா எல்லாத்துக்கும்? டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களே SQL. சரியா? ஸோ இனி பார்க்க போறது எல்லாமே நமக்கு ஹைபர்நெட் ஃப்ரேம்வொர்க். ஸோ டேட்டா பேஸ் கூட தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த கோர் கான்செப்ட் இதோட கம்ப்ளீட்டட். கோர் கான்செப்ட் இனி எல்லாமே டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டா பேஸ் அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுறது, REST API கிரியேட் பண்றது, அந்த API கிரியேட் பண்ணா டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது, அந்த மாதிரி ஒர்க் தான் நம்ம பார்க்கணும். சரியா? வரதுக்கு முன்னாடி MySQL என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். தென் இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் கிளியரா இருக்கணும். இதுவரை பார்த்தது எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் ஒரு ரியல் டைம் ஒரு அப்ளிகேஷன் நம்மளால எடுத்துக்க கிரியேட் பண்ண முடியுமே தவிர பேசிக்ல ஸ்ட்ராங்காவே இல்லை அப்படின்னா நமக்கு ஐடியாவும் வராது, கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அது வரணும்னா ஒர்க் அவுட் பண்ண, அவ்வளவுதான். கொடுத்த டாஸ்கே டெய்லி நீங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஸ்ட்ராங் ஆகலாம், கான்ஃபிடண்டா என்னால சொல்ல முடியும். சரியா? சரி, ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிமைனிங் திங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் நாளைய செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ சார்.